ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாத்திமா அன்னையின் அருளும் ஆசீர்வாதமும் அவருடைய அன்பும் அரவணைப்பும் நிறைவாக கிடைக்கட்டும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கையிலே உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற போது நம் ஆண்டவரின் இந்த வார்த்தை நம்மை வியப்படைய வைக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இல்லாதவருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த அழைப்பிற்கு எதிராக ஒன்றாய் இருப்பது போன்று நமக்கு தெரிகின்றது. உள்ளவருக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து இருப்பதும் எடுக்கப்படும் என்று கூறுகின்றார். நாம் மத்திய நற்செய்தியிலே இந்த தாளந்தூமை பற்றி படித்திருக்கின்றோம். மத்திய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 14 முதல் 30 முடிய, மற்றும் லூக்கா நற்செய்தியிலே 10வது அதிகாரம் 11 முதல் 30 முடிய உள்ள தாளந்து ஊமையை படிக்கின்ற போது இதே இறை வார்த்தை அங்கே வரும். உள்ளவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து இருப்பதும் எடுக்கப்படும் என்கின்ற அதே ஊமையை அங்கும் நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, இதை எதை குறிப்பிடுகின்றது என்று பார்க்கையிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கரங்களிலே அளவில்லாத பல கொடைகளை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய கரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த பொக்கிஷத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்ற அதை நாம் பன்மடங்காக பெருக்க வேண்டும். நம்முடைய திறமைகளை கொண்டு, நம்முடைய பலத்தை கொண்டு அதை பெருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய திறமையை பயன்படுத்தி இருக்கின்ற நம்முடைய கரங்களில் இருக்கின்ற அந்த பொக்கிஷத்தை பெருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும் என்கின்றார். அடுத்ததாக பார்க்கையிலே, இல்லாதவரிடமிருந்து இருப்பதும் எடுக்கப்படும். ஆகவே நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கொடைகளை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் இருப்பதும் பாழாகி போகிவிடும். நாம் நம்முடைய திறமைகளை நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த திறமைகளை பயன்படுத்தாமல் நாம் ஒரு ரூமுக்குள்ளே 4 சுவற்றுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தால் நம்முடைய அறுவையை அது பாழாகி போகிவிடும், யாருக்கும் புரோஜனம் இல்லாமல் போகிவிடும், வீணாகி போகிவிடும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அதுதான் இருப்பதும் எடுத்து கொள்ளப்படும் என்று கூறுகின்றார். ஒரு நாள் முல்லா அவர்கள் தன்னிடம் இருக்கின்ற அந்த கழுதையை விற்பதற்காக முடிவு செய்கின்றார். அந்த கழுதையை சந்தைக்கு எடுத்து செல்கின்றார். அங்கே இருக்கின்ற ஏலம் விடும் ஒரு வியாபாரியை பார்க்கின்றார். அவரிடம் கொடுத்து என்னுடைய கழுதையை விற்று தருமாறு அந்த ஏலக்காரனிடம் கேட்கின்றார். அப்போது அந்த ஏலக்காரன் இந்த கழுதையை எடுத்துக்கொண்டு அந்த சந்தையின் நடுப்பகுதிக்கு செல்லுகின்றார். அந்த ஏலக்காரன் இந்த கழுதையின் திறமையை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகின்றார். இதை அறிந்த முல்லா அவர்கள் தன்னுடைய கழுதைக்கு இந்த திறமையெல்லாம் இருக்கின்றதா என்று இதுவரை எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. ஆகவே முல்லா அவர்கள் அந்த ஏலக்காரனிடம் சென்று திரும்ப என்னுடைய கழுதையை கொடுத்து விடு என்று தன்னுடைய கழுதையை வீட்டுக்கு எடுத்து வந்து விட்டாராம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு எதை குறிப்பிடுகின்றது என்று பார்க்கையிலே, அந்த கழுதைக்கு நிறைய திறமைகள் இருக்கின்றது, சக்திகள் இருக்கின்றது என்று முல்லா அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவர் நமக்கு நிறைய திறமைகளை கொடுத்திருக்கின்றார். அதை தான் நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலே. எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடுவதில்லை. ஆகவே அந்த கழுதைக்கு இருக்கின்ற திறமையை அவர் உணராமல் இருந்திருக்கின்றார் முல்லா.
பிரியமானவர்களை, இதே போன்றுதான் நம்மிடம் இருக்கின்ற திறமையை நாம் பயன்படுத்தாமல் இருந்தோம் என்றால் அது வீணாகி போய்விடும். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடம் இருக்கின்ற திறமையை பயன்படுத்தி எவ்வாறு மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டுமோ அதே போன்று நம்மிடம் இருக்கின்ற திறமையை வைத்து மற்றவர்களுக்கு ஒளி ஏற்றவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் முன்வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆகவே நாம் நம்மிடம் இருக்கின்ற அந்த திறமையையும் அந்த ஒளியையும் பிறருடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற முயற்சி செய்வோம். பிறருக்கு நம்மால் முடிந்த ஒளியை கொடுக்க முயற்சி செய்து இறைவனுடைய அருளையும் அவருடைய அரவணைப்பையும் பெற முயற்சி செய்வோம். இறைவனுடைய அருளும் நம்முடைய பாத்திமா அன்னையின் அன்பும் பாத்திமா அன்னையின் அமைதியும் பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கட்டும். ஆமேன்.